நேற்றைய தினம் அமெரிக்க தேர்தலில் ஏற்கனவே வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று அந்த பதவியேற்பு விழாவில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை அறிவித்து பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த ட்ரம்பினுடைய புதிய அவதாரம் உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒன்றாகவும் உலகமே அதனால் அதிர்ந்து போயும் இருக்கிறது. ஆம், மெக்சிகோ எல்லையிலே அவசர நிலை பிரகடனத்தை பிறப்பித்து அந்த எல்லையிலே எல்லை தாண்டி வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அவர் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆரம்பித்துள்ளார். மேலும் அவர் அமெரிக்காவிற்கு பொற்காலம் தற்பொழுதுதான் துவங்கியுள்ளது என்று கூறியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவை ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக ஆக்க வேண்டும் என்றும் அந்நிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை குறைக்க வேண்டும் என்றும் அறிவித்துள்ளார். அதற்காக இறக்குமதி வரிகளை கூட்டி அதுவும் சில நாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்கும் 10 விழுக்காடு வரி போட்டால் கனடா மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு 20 விழுக்காடும் சைனாவிற்கு 60 விழுக்காடும் இறக்குமதி வரி விதிப்பதாக கூறியுள்ளார். இந்திய பொருளாதாரத்தில் இதனால் சில எதிர் விளைவுகள் ஏற்படக்கூடும். அது மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரமே இதனால் பல்வேறு மாற்றங்களை சந்திக்க நேரிடும் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகிவிடுவதாக அறிவித்துள்ளது. அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அமெரிக்காவுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருப்பதாலும் அப்படி இருந்தும் கோவிட் பீரியடில் அந்த உலக சுகாதார நிறுவனம் அமைப்பு சரிவர செயல்படவில்லை என்றும் அதனால் தான் அதிலிருந்து தாங்கள் விலகிக் கொள்வது மட்டுமில்லாமல் இதுபோன்று தட்பவெப்ப நிலைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்தும் அவர்கள் விலகிக் கொள்வதாகவும் அதற்கும் அமெரிக்க பொருளாதாரம் பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான செலவுகள் ஏற்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இனிமேல் ஆண் பெண் இருபால்தான் அங்கீகரிக்கப்படும் என்றும் வேறு மூன்றாவது பாலினம் எதுவும் அங்கீகரிக்கப்படாது என்று ஒரு புரட்சிகரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அதைவிட வரவேற்கத்தக்க ஒன்று, அமைதியை விரும்பும் அமெரிக்கா என்றும் தேவையில்லாத சண்டைகளை நாங்கள் வழியே வந்து அவர்களுக்கு உதவி ஏதும் செய்ய மாட்டோம் என்றும் அறிவித்துள்ளது உலக அமைதிக்கு மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகவே அமைந்துள்ளது. அமெரிக்காவை
சிறந்த நாடாக உலகத்தில் ஆக்கத்தான் என்னை ஆண்டவன் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து காப்பாற்றியுள்ளான் என்று அவர் உணர்வு பூர்வமாக கூறினார். என்னை மீண்டும் தேர்ந்தெடுத்த உங்களுக்கு நன்றி என்றும், இனவெறிக்கு எதிராகவும் நாங்கள் நிற்போம் என்றும் மார்ட்டின் லூதர் கிங்கையும் நினைவுபடுத்தி கூறினார். மீண்டும் தெற்கு எல்லையை பாதுகாக்க அவசர நிலையை நான் அறிவிப்பேன் என்றும், சட்டவிரோத குடியேற்றத்தை நிறுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும், மெக்சிகோவிலிருந்து வருவோரை தடுக்க இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பேன் என்றும், நாட்டை பாதுகாப்பதுதான் என்னுடைய கடமை, அதற்காக நடவடிக்கைகளை எடுப்பேன் என்றும் அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். எண்ணெய் வளங்களை அமெரிக்காவிலே தோண்டி எடுக்க போவதாகவும், அடுத்த நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதை நிறுத்தப் போவதாகவும், மீண்டும் உலகத்தின் உற்பத்தி சக்தியாக மாறி அமெரிக்கா மீண்டும் பலமான தேசமாக மாறும் என்றும், அதை நான் மாற்றி காட்டுவேன் என்றும் சபதம் ஏற்றிருக்கின்றார். அமெரிக்க அதை முதன்மைப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் எனக்கு ஆண்டவனே இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று அறைகோல் விட்டு சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார். அதற்காக ஒரு 78 கோப்புகளிலே முதல் நாளிலேயே கையெழுத்திட்டு, அன்றிலிருந்தே அமெரிக்க வளத்தை காப்பதற்காகவும் அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார். அவருடைய ஆட்சி உலக அளவிலே என்னவித மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது, அதனால் உலக அளவிலே என்ன விதமான எதிர்ப்புகளை சந்திக்கப் போகிறார் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சிறக்க, உலகம் சிறக்க வாழ்த்துக்கள் கூறி இதனை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.